வணக்கம். இந்திய பங்குச் சந்தையில உங்களுடைய முதல் மிஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க ஒரு முழுமையான தொடக்க நிலையாளரா இருந்தா எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பா எப்படி முதல் அடியை எடுத்து வைக்கிறதுன்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்ற எல்லா புது முதலீட்டாளர் மனசுலயும் கண்டிப்பா இந்த ஒரு கேள்விதான் ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வாங்கிடலாமா? உங்க ஆர்வமும் புரியுது, அதே சமயம் ஒரு சின்ன பயம் இருக்கிறதும் ரொம்பவே இயல்புதான். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான அட்வைஸ் இதுதான். ஒருவேளை உங்களுக்கு குழப்பமா இருந்தா தயவு செஞ்சு இன்னைக்கு வாங்காதீங்க. நம்மளோட முதல் நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது இல்ல, நம்ம முதலீட்டை பத்திரமா பாத்துக்கிறது தான். அதனால முதல்ல கத்துக்கலாம் வாங்க. இத ஒரு பெரிய வேலையா நினைக்காதீங்க. ஒரு பைலட் விமானத்தை ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் வச்சு எல்லாத்தையும் சரி பாப்பாரு இல்லையா? அதே மாதிரி இது நாம தினமும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பழக்கம். சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம். நாம எந்த ஸ்டாக்கை வாங்கலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்டோட மூட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் படி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட் சந்தோஷமா இருக்கா இல்ல சோகமா இருக்கான்னு பார்க்கணும். நிஃப்டி பச்சை நிறத்துல இருந்தா மார்க்கெட் பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பிகினரா நீங்க இந்த மாதிரி பச்சை நாட்கள்ல மட்டும் ட்ரேட் பண்றதா ரொம்பவே பாதுகாப்பானது. சிவப்புல இருந்தா அன்னைக்கு நமக்கு லீவு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம முதல் சில ட்ரேட்ல பெரிய லாபம் சம்பாதிக்கிறத விட நம்ம முதலீடு நிலையா இருக்கிறது தான் முக்கியம். அதனால நம்ம பயணம் மெதுவா ஆனா ரொம்ப பாதுகாப்பா ஆரம்பிக்கட்டும். நீங்க தொடங்குறதுக்கு 3 பாதுகாப்பான பங்கு வகைகள் இங்க இருக்கு. லார்ஜ் கேப், இண்டெக்ஸ் பங்குகள், அப்புறம் ப்ளூ சிப் பங்குகள். இதெல்லாம் பெரிய, நிலையான, எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனிகள். அதனால உங்க முதல் பயணத்துக்கு இது ஒரு நம்பகமான வண்டி மாதிரி. சரி, நீங்க ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ல ஒரு குவிக் ரீசர்ச் பண்ணணும். இது ஒன்றும் கஷ்டம் இல்ல, வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதோட நோக்கம் என்னன்னா, நீங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது பெரிய ஆபத்து இருக்கான்னு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடணும். அந்த கம்பெனி பத்தி ஏதாவது கெட்ட நியூஸ் இருக்கா, விலை ரொம்ப உச்சத்துல இருக்கா, கடன் அதிகமா இருக்கா, இந்த மாதிரி சில விஷயங்களை செக் பண்ணாலே போதும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது ஒரு இறுதி கேட் மாதிரி. இதுல பாஸ் பண்ணாதான் நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியும். உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம ஒரு தெளிவான முடிவெடுக்க இந்த டெஸ்ட் உங்களுக்கு உதவும். இந்த 5 கேள்விகளுக்கும் நீங்க ஆம் அல்லது இல்லைன்னு பதில் சொன்னா போதும். இது உங்க குழப்பமான உணர்வுகளை ஒரு தெளிவான பதிலா மாத்திடும். இதனால நீங்க முடிவெடுக்கிறது ரொம்பவே சுலபமாயிடும். நீங்க சொன்ன பதில வச்சு உங்க ஸ்கோர் என்னன்னு இந்த சார்ட் சொல்லிடும். அதிகமா ஆம் இருந்தா நீங்க தொடரலாம். கொஞ்சம் கம்மியா இருந்தா எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப கம்மியா இருந்தா உடனே நிறுத்திடணும். இது ஒரு தெளிவான சிக்னல் மாதிரி. தொடரலாம்னு சிக்னல் கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா வெயிட் பண்ணுங்க. ட்ரேட் பண்றதுக்கும் சில முக்கியமான பாதுகாப்பு விதிகள் இருக்கு. அதையும் பாத்தரலாம் வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். ஒரு பிகினரா நீங்க ஒரு பங்குல முதலீடு செய்ய வேண்டிய அதிகபட்ச தொகையே வெறும் 5000 ரூபாய் தான். இத உங்க முதல் மிஷனுக்கான பட்ஜெட்டா வச்சுக்கோங்க. எந்த காரணத்து கொண்டும் இதை தாண்டாதீங்க. இது உங்க சேஃப்டி பெல்ட் மாதிரி. இதுக்கு பேரு ஸ்டாப் லாஸ். நீங்க வாங்கின விலையிலிருந்து 5% கீழே போனா இது தானாவே அந்த ஸ்டாக்கை வித்துடும். இது உங்களை ஒரு பெரிய நஷ்டத்திலிருந்து காப்பாத்தும். ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாம ட்ரேட் பண்ணவே கூடாது. நஷ்டத்துக்கு ஒரு லிமிட் வச்ச மாதிரி லாபத்துக்கும் ஒரு டார்கெட் வேணும். விலை 10% ஏறுனதும் பேராசப்படாம லாபத்தை எடுத்துட்டு வெளியே வந்துடணும். இதுதான் நம்ம மிஷனோட வெற்றி. ஒரு புத்திசாலியான பிகினருக்கும் பொறுப்பில்லாம பணத்தை இழக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். யாரோ சொல்றாங்கன்னு வாங்காதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. அடிக்கடி விலைய பார்த்து பதட்டப்படாதீங்க. பொறுமையா கத்துக்கோங்க. சரி, இவ்வளவு நேரம் நம்ம பேசணும் இல்லையா? இப்போதான் கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்டே வரப்போகுது. ஒரு பிகினரோட உண்மையான முதல் ஸ்டெப் ஒரு ஸ்டாக்கை வாங்குறது இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா பாதுகாப்பா கத்துக்கிறது தான். நீங்க ஒரு விமானத்தை ஓட்டுறதுக்கு முன்னாடி சிமுலேட்டர்ல பயிற்சி பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். நிஜ பணத்தை மார்க்கெட்ல போடுறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேடிங் செஞ்சு பார்க்கணும். இதுதான் உங்க பங்குச் சந்தைக்கான சிமுலேட்டர். அப்போ இந்த வாரத்துக்கான உங்க செயல் திட்டம் இதுதான். ஒரு 5 நல்ல கம்பெனி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுங்க. தினமும் அதோட விலைய ஒரு நோட் புக்ல எழுதுங்க. நீங்க வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும், வித்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு கற்பனையா எழுதி பாருங்க. ₹1 கூட செலவு இல்லாம நீங்க மார்க்கெட்டை கத்துக்கலாம். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பங்குச்சந்தை நாளைக்கும் இருக்கும், அடுத்த வருஷமும் இருக்கும். அது எங்கேயும் ஓடி போகாது. அவசரப்பட்டு பணத்தை இழக்கிறத விட பொறுமையா கத்துக்கிட்டு மூலதனத்தை காப்பாத்துறது தான் புத்திசாலித்தனம். கடைசியா உங்க இலக்க மாத்துங்க. பணம் சம்பாதிக்கிறத விட அறிவு சம்பாதிக்கிறது தான் உங்க முதல் நோக்கமா இருக்கணும். உங்க முதல் அனுபவம் லாபமா இருக்கலாம், நஷ்டமாவும் இருக்கலாம். ஆனா அது முக்கியம் இல்ல. அதிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அதுதான் கேள்வி. உங்க கற்றல் பயணத்தை இன்னைக்கே தொடங்குங்க.